Hello everyone, welcome to Kokul Tech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் Binanceல ஃப்ரீயா மணி earn பண்றதுக்கான ஒரு மெத்தட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோட லிங்க் மேலே இருக்கிற ஐ பட்டன்ல இருக்கு. ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்க்க போகிற விஷயம் பைனான்ஸில் ஃப்ரீயாகவே மணி earn பண்ணுற ஒரு மெத்தட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பைனான்ஸ் லொகின் பண்ணி நான் உள்ளே போகும்போது அதில் ஒரு ஆஃபர் இருந்தது. ஸோ என்னென்னு சொன்னால் அதில் போயிட்டு ஜஸ்ட் பைனான்ஸோட ஒஃபீஷியல் பே ஐடிக்கு ஒரு பேமெண்ட்டை சென்ட் பண்ணும்போது எங்களுக்கு அந்த பேமெண்ட் சென்ட் பண்ண பேமெண்ட்டை விட அதிகமான பேமெண்ட் ரிவார்டாக ரிசீவ் ஆகும். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கிலையும் இதில் போயிட்டு earn பண்ணலாம். ஸோ ஒவ்வொருத்தரோட லக்கை பொறுத்து தான் இந்த விஷயம் நடக்கும். இதில் போயிட்டு நீங்கள் மினிமம் 0.01 BUSD பைனான்ஸோட ஒஃபீஷியல் பே ஐடிக்கு சென்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே இன்னொரு கிஃப்ட் பாக்ஸ் தருவாங்க. ஸோ அந்த கிஃப்ட்டை நீங்கள் வியூ பண்ணும்போது உங்களுக்கு உங்களுக்கான ரிவார்டை நீங்கள் பார்க்கலாம். ஸோ என்ன மாதிரி நான் அந்த பேமெண்ட்டை சென்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த வவுச்சரை என்ன மாதிரி தந்தாங்க, அதுக்கப்புறம் அந்த வவுச்சரை என்ன மாதிரி கிளைம் பண்ணி என்னோடய வாலெட்டுக்கு எடுத்திருந்த எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ இதில் நான் குறைஞ்சது ₹3 சென்ட் பண்ணி கிட்டத்தட்ட ₹350 அளவில் பேமெண்ட் எடுத்துருக்கிறேன். என்ன மாதிரியான நீங்களும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சின்ன வீடியோ தான். இப்போ இந்த பைனான்ஸில் போயிட்டு என்ன மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட்டை சென்ட் பண்ணி பெரிய ஒரு அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுறதை தான் பார்க்க போகிறேன். நான் ₹3 சென்ட் பண்ணி கிட்டத்தட்ட ₹300க்கு மேலே பேமெண்ட் எடுத்துட்டேன். என்ன மாதிரி இந்த பைனான்ஸில் போயிட்டு இந்த ரிவார்டை கிளைம் பண்ணுற விஷயத்தை கிளியராக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ நீங்கள் உங்களோட பைனான்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள், கீழே வாலெட்டுன்னு சொல்லியிருக்கு, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் ஃபண்டிங்னு சொல்லி 3ஆவதாக இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதையும் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் பேன்னு சொல்லியிருக்கு, இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அந்த பே பட்டனை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்படி வரலான்னு சொன்னால் நீங்கள் இன்னொரு வழியில் செக் பண்ணலாம். இதில் பாருங்கள் சென்ட்னு சொல்லியிருக்கு, இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பாருங்கள் கீழே கிளிக் டு வின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டன் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இதை யூஸ் பண்ண வேண்டாம். இந்த ஆஃபரை கிளிக் டு வின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதில் பாருங்கள் சென்ட் டு பைனான்ஸ் பே ஒஃபீஷியல் அக்கௌண்ட் டு வின் அப் டு 2999 BUSD, அதாவது 2999 BUSD வரைக்கும் நீங்கள் வின் பண்ணலாம். ஸோ நானும் இதில் பாருங்கள் இந்த கிளிக் டு வின்னை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதுலேயே பைனான்ஸோட ஒஃபீஷியல் பே ஐடியை கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் 0.01 BUSD சென்ட் பண்ண வேணும். சென்ட் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் நான் கண்டினியூ கொடுக்குறேன். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்ட் பண்ண உடனே பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி இந்த மாதிரி வரும். 0.01 BUSD சென்ட் பண்ணிட்டேன். பைனான்ஸோட ஒஃபீஷியல் பே ஐடிக்கு சென்ட் பண்ணிட்டேன். கிஃப்ட் ஒர்க்ஸ் ஒன்று வந்திருக்கு. ஸோ இதை பாருங்கள், யூ ஹேவ் ரிசீவ்ட் கிஃப்ட்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு. கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓப்பன் காட்டுது. ஓப்பன் கொடுத்ததும் நீங்கள் எவ்வளவு கிஃப்டாக எடுத்திருக்கீங்கன்றதை இதில் காட்டுவாங்க. ஸோ இப்போ நான் ஓப்பனை கிளிக் பண்ணுறேன். கொடுத்ததும் பாருங்கள் எனக்கு 0.9 BUSD தந்திருக்காங்க. இந்த 0.9 BUSD நான் செல் பண்ண எனக்கு கிட்டத்தட்ட ₹350 பேமெண்ட்டாக கேஷாக எடுக்கலாம் பேங்குக்கு. ஸோ இந்த மாதிரி இது சின்ன அமௌண்ட் தான். சிலருக்கு இது பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி 2999 BUSD வரைக்கும் வின் பண்ணலாம். சம்டைம் உங்களுக்கு 100 USD கூட 100 BUSD கூட உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. உங்களோட பேமெண்ட் எதுவுமே போகாது. நீங்கள் போடுற அமௌண்ட்டில் அதிகமாக தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி சென்ட் பண்ணும்போது ப்ராஃபிட் மட்டும்தான் வரும். இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் நீங்கள் இந்த கிளிக் டு வின் இந்த பட்டனை கிளிக் பண்ணி தான் உங்களுக்கு பேமெண்ட்டை சென்ட் பண்ண வேணும். நார்மலாக அவங்களோட பே ஐடி கொடுத்து சென்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ரிவார்ட் கிடைக்காது. ஸோ இந்த கிளிக் டு வின் பட்டன் இருந்தால் மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கும். இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்காது. சிலர் கேட்கலாம் இந்த பட்டன் எனக்கு வரலைன்னு சொல்லி. வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பட்டன் எனேபிள் ஆகும். சம்டைம் உங்களுக்கு 1 month கூட ஆகலாம். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய ஆஃபர் பைனான்ஸில் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, 0.9 BUSD எனக்கு ரிசீவ் ஆகியிருக்கு. எனக்கு வவுச்சர் தான் கிடச்சிருக்கு.
ஸோ இந்த வவுச்சரை வந்து என்னோட பைனான்ஸோட வாலெட்டுக்கு வந்து எடுக்க போகிறேன் இந்த 0.9 BUSD-யை. இப்போ வந்து பாருங்கள் இதில் வந்து பைனான்ஸோட ஹோம் பேஜுக்கு போயிட்டு இதில் பாருங்கள் மோர்ன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வரேன். இதில் பாருங்கள் கிஃப்ட் அண்ட் கம்பெனிக்கு கீழே வந்து ரிவார்ட் சென்டர்னு சொல்லியிருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இதில் வந்து கேஷ் பவுச்சர்னு சொல்லி காட்டுது. 0.9 BUSD-க்கான கேஷ் பவுச்சர் வந்து காட்டுது. சைட்டில் பாருங்கள் ரெடீம் பட்டன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் ரெடீமை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து கோ டு மை ஸ்பாட் அக்கௌண்ட், இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணது பாருங்கள் என்னோட ஸ்பாட்டில் வந்து BUSD 0.9 BUSD வந்து ஆட் ஆகும். இப்போ வந்து நான் ஸ்பாட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் BUSD வந்து 0.9 BUSD வந்து எனக்கு ரிசீவ் ஆகியிருக்கு. ஸோ இதோட ப்ரைஸை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கன் ரூபியில் சொல்ல போனால் கிட்டத்தட்ட 329 ரூபா வந்து ஸ்ரீலங்கன் ரூபியில் வரும். ஸோ இதை வந்து செல் பண்ணும்போது 329 ரூபாய்க்கு அதிகமாக வந்து செல் பண்ணலாம். என்னென்னு சொன்னால் செல் பண்ணுறதுக்கான ப்ரைஸ் வந்து பைனான்ஸில் வந்து அதிகம். ஸோ நீங்கள் செல் பண்ணும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 350 ரூபா அளவில் வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ இப்படியான ஆஃபர்ஸ் வந்து பைனான்ஸில் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்படியானது வந்து எனக்கு ரிசீவ் ஆச்சுன்னு சொன்னால் அதை வந்து வீடியோ வந்து கோகுல் டெக்கில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து இவ்வளவு தான் வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கியிருக்கும் என்ன மாதிரி இந்த பைனான்ஸோட ஆஃபரில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி இன்ஸ்டண்ட்டாகவே இப்படியான ரிவார்டை வந்து கிளைம் பண்ணி எடுக்கிற வந்து உங்களுக்கு விளங்கியிருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ ரிவார்டு வந்து உங்களுக்கு கிடைச்சதுன்ற விஷயத்தையும் வந்து வீடியோக்குள்ளே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தவங்களும் வந்து தெரிஞ்சு கொள்ளுவாங்க. ஸோ இவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணி கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழ் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.